சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி 2 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் 4 புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வு பணி பிரதேசம் 1 அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தி இலக்கமிடப்பட்டிருக்குது. முழுமையாக 3 மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருது. இன்றைய 10ஆம் நாள் முடிவோட மொத்தமாக 115 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு 102 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது. அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. வழமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும். சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி 2 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் 4 புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வு பணி பிரதேசம் 1 அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தி இலக்கமிடப்பட்டிருக்குது. முழுமையாக 3 மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருது. இன்றைய 10ஆம் நாள் முடிவோட மொத்தமாக 115 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு 102 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது. அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. வழமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும்.